ஹாய் விவாஸ், எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் இருக்கிற இடம் மடிக்கேரியில் இருக்கிற ராஜா சீட் அப்படிங்கிறது ஒரு மவுண்டனை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க் மாரி ஆக்கி பப்ளிக் உட்காந்து அழகாக பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்ஸ் பார்க்குற மாதிரியான ஒரு இடத்த அமைச்சது தான் இந்த இடம் ராஜா சீட். பார்க்கலாம் உட்காந்து. லவ் ஃபைனலாக இப்போ வந்து ஈவினிங் வந்து ராஜா சீட் வந்திருக்கேன். இங்கேருந்து பார்த்தோம்னா வியூ பாயிண்ட் எதுக்குன்னா சன்செட் வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துக்கான ஒரு 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 நல்ல விசேஷமான இடம். இங்கே வந்து கூட இந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. ரோட்டன்ஸ்னால் நிறைய இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்களா, இங்கே சில ரைட்ஸு எல்லாமே இருக்குது. இங்கே உட்காந்துருக்காரு. வே டு வியூ பாயிண்ட். நம்ம வேவ் டு வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. என்ட்ரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees வாங்கிக்கிறாங்க. பார்க்கிங் வந்து 10 rupees. ஸோ இதில் ஈவினிங் வந்து 8 மணி வரைக்கும் இருக்குது. ஒரு பார்க் அளவில் தான் இருக்குது. இங்கே நல்ல ஒரு க்ரௌடாக எல்லாமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா இங்கே கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது இங்கே. அதே மாதிரி அங்கே பாருங்களேன். ஸோ அந்த ரைடு எல்லாமே தெரியுது பாருங்கள். ஸோ இது மாதிரியான இது விளையாடுற பேமெண்ட் வந்து கொஞ்சம் 200 rupees, 150, 300 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃப்ளவர் நம்ம ரோட்டன்ஸ் வைக்கிறது மட்டும் இல்லாமல் யார் மெயின்டைன் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துக்கு. ஸோ இங்கே பாப்புலரான பிளேஸ் அப்படிங்கிறதுலனா இதுவும் ஒன்று தான். ஸோ இன்னொரு விஷயம், ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, இதனால் உங்களுக்கு யாராச்சும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மடிக்கேரி சிட்டி உள்ளாரையே தான் இருக்குது. ஐ லவ் ராஜா சீட். ஐ லவ் ராஜா சீட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து சும்மா ஒரு இமேஜுகளாக தான் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் எ ரியல். இதுதான் பார்க். அப்படியே இந்த மாதிரி எனக்கு க்ரோட்டன்ஸ்லாம் இருக்கிறது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சில்லுன்னு காற்று அழகாக இருக்குது. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். அங்கே வந்து ஒரிஜினல் ரியல் எலிஃபண்ட் மாதிரியே ஒரு ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து லைட்டிங் ஷோ கூட இருக்குது போல இருக்குது. வி பாயிண்ட்டுன்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் எந்த சைடு வேணாலும் வரலாம் வி பாயிண்ட் பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஸோ ஐ திங்க் சன்செட்டு எங்கே அந்த சைடு போயிடுச்சு, அது ஒர்க்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சன்செட்டை போய் மரத்தை வச்சு அந்த மரத்து நடுவில் மரம் இருக்குது, சுற்றி கிரவுண்ட் வந்துச்சு. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்களேன். இந்த கட் பண்ணி அழகாக பாருங்க. ஸோ நம்ம அந்த சைடு தான் போகணும். எதையும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிசிடிவின்ற இது ரொம்ப இதாக இருக்குது. டச் பண்ணாக்கா அவங்க பெனால்ட்டி ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்குறாங்க. பாருங்களேன், யாருமே வந்து அதை தொடுறதோ அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ பீப்புள் லைக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் ஃபேமிலி. கிட்ஸுக்கு வந்து நிறைய விளையாடுறதுக்கு இடம் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இந்த வி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே எங்கே சன்னை காணும் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த சைடு தான் இருக்குது. இறங்கி போய் பார்ப்போம். இதுதாங்க. ஸோ ராஜா சீட் அப்படின்னாக்கா இஸ் எ கிங் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அதுதான் மீனிங்னு நினைக்கிறேன். அது அது வரைக்கும் போகலாம். சன்செட் அப்படிங்கிறது கீழே தான் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ராஜா சீட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கிறேன் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ வியூவர்ஸ், நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் கூர்க் வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே இந்த ராஜா சீட்டை வந்து பார்க்கலாம். ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா இன்னும் சன்செட்டும் பார்த்துக்கிட்டு இன்னும் நிறைய ஈவெண்ட் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து பார்த்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். 8 மணி வரைக்கும் இந்த பார்க் ஓப்பனில் இருக்கும். டிக்கெட் ரேட் வந்து 20 ருபீஸ். பார்க்கிங் வந்து 10 ருபீஸ் டூ வீலருக்கு வந்து பே பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கரெக்டான ஒரு இடமா தான் இருக்கும். ஒரு ரிலாக்ஸாக ரொம்ப அமைதியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. சீனியர்ஸ்னால் வந்தாங்கன்னா அழகாக உட்காந்துட்டு இந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப கரெக்டான பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அந்த வியூ பாயிண்ட் இடத்துக்கு போகலாம். நம்ம போய் பார்க்கலாம் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல தான் வந்து எல்லாமே வியூ பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம போய் அந்த கிட்ட நாமளும் வந்து அவங்களோட பார்க்கலாங்க. அவங்க பொசிஷனில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, எல்லோரும் கீழே சேர் போட்டிருக்காங்க. இந்த இதில் இல்லை பார்க்க முடியல. அது இருக்கு பாருங்க. ஸோ இங்கே எதுவும் தெரியுதான்னு தெரியல. சன் வந்து செட் ஆகுது. அந்த க்ளவுட் எல்லாமே மறைச்சிக்கிட்டு அதுக்கு லைட்டாக தெரிஞ்சுது. ஸோ அதுவும் அப்படியே மறைஞ்சிடுச்சு. இது ஓகே.
ஸோ இந்த ஃபவுண்டன்லாம் மெயின்டைன் பண்ணதுனால தான் ஆக்சுவலாக வந்து இது பண்ணி இந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து நம்ம குறவே சொல்லக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு டூரிஸ்ட் வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு மேலே போக முடியுமா, இல்லை கீழே இறங்கி தான் போக முடியுமா? இது பெரிய பார்க்காகவே இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் தான் அந்த ஃபவுண்டன் பார்த்தேன் நான். பட் இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு தெரியவே இல்லை. அது பாட்டு போகுது அப்படியே கீழே இறங்கி. பாருங்களேன், இந்த ஸ்டெப்ஸ்லாம் எங்கே பாருங்க, அங்கேயும் வருது இங்கேயும் வருது. ஸோ இந்த ரோப் எல்லாமே இருக்கு போல இருக்குது. போது பாருங்க ரோப். இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ சம்படி இஸ் கம்மிங். அதாவது யாரோ வந்து சின்ன பையன் அதுக்கு முன்னாடி போகிறானாண்ட. பட் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹார்ஸ் கிடையாது. டோர்க்காம் பாருங்க, அங்கே போனால் பார்க்கலாம் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். ஓ, ஞான பிளேஸ். ஸோ இதுமாரி நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ் இருக்குது நம்ம போகிறதுக்கு. வர என்ட்ரி ஆகிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லை. நீங்கள் எந்த சைடு வேணாலும் போயிட்டு வரலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பில்டிங் குவாலிட்டிஸை பார்க்க அவ்வளோ என்ன ஒன்று, நீங்கள் சன்னை தான் பார்க்க முடியல, இடையில போய் மறைஞ்சிக்கிடுச்சு. ஸோ நம்ம இந்த சைடு போகலாம். ஹியர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது. ஸோ பார்த்துருக்கலாம் அந்த கேம்ஸு. ரோப்பில் போகலாம். பட் வந்து என்னென்னா 200 இது மாதிரி தான். அங்கேருந்து இங்கே வரது வந்து பார்த்தீங்கன்னா 200 and 300 rupees பே பண்ணணும். ஸோ பீப்புள் ஆர் யாரை நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பல்காக ஒரு அமௌண்ட் எடுத்து வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ பேர் இருக்குங்க. எஸ், ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ ரியலாக வந்து இந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லை. ஸோ எந்த அளவுக்கு வீடியோவில் கவர் ஆகிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அங்கே பாருங்கள், இப்போது இந்த டபுள் ரோப் இருக்குது. இப்போ ரோப்பில் வந்து போயிட்டுருக்குறாங்க. ஸோ பீப்புள் டெஃபினட்டாக வந்து இந்த இடத்துக்கு வந்து சிட்டிக்கு சென்டரில் தான் இருக்குது. டெஃபினட்டாக வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இவ்வளோ குரோட்டன்ஸ் நான் அதோ தெரியுது பாருங்கள். நான் அங்கேருந்து தான் வந்தேன். நான் ஃபுல்லாக குரோட்டன்ஸாக தான் இருக்குது இந்த ரைட்ஸ். இன்னும் சன்னை காணும். நான் சன்னு ஓடிடுச்சு போல இருக்குது. நான் அதுக்கு தான் மெயினாக வந்தேன். நான் சீக்கிரமாக தான் வந்தேன். பட் இருந்தாலும் பார்க்க முடியல. நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியல. சாரி, நெக்ஸ்ட் டைம் ஒரு டைம் வந்தேன்னா நான் உங்களுக்கு டெஃபினட்டாக காமிக்கிறேன். ஸோ
ஃபஸ்ட்டு அந்த சுற்றி மவுண்டன் தான் இருக்குது. மவுண்டன் வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது இதுதான். சுற்றி இருக்கிற இந்த மடிக்கேரி இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்து எல்லா மவுண்டனையும் பார்க்கலாம். ஸோ இங்கே 20 ருபீஸில் ஒர்த்து தாங்க. இங்கே நீங்கள் வந்து கரெக்டாக என்ஜாய் பண்ணி நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். அதுக்கான ஒர்த்தான பிளேஸ் தான் இது. கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எதுவும் இல்லை இங்கே, ரோடன்ஸ் தான். இப்போ தான் ஸோ நம்ம எல்லா சைட்லேயும் வந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு அதாவது எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மேலே ஏறி பார்க்கலாம். இட்ஸ் குட். ஸோ 4 டைரக்ஷனில் 360 டிகிரியில் நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த வியூ பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 360 டிகிரிக்கும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் மேலே போகலாங்க. இன்னும் அந்த இடம்லாம் இருக்குது. இடம் மேலேயே ஒன்றுனா இவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்குது. அந்த ஒரு இதே இல்லை. ஆக்சுவலாக டயர்ட் ஆகணும் அப்படிங்கிற இதே இல்லை. ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருக்குது. இந்நேரம் வெறும் மலையை மட்டும் ஏறணும்னா இந்நேரம் நாக்கு தள்ளி இருக்கும். இந்நேரம் ஸோ மேலே போகலாமா? நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே எல்லாமே வந்து தங்குறதுக்கு. ஆனால் என்ன ஒன்றுன்னா ட்ரிங்கிங் வாட்டர்னால் எங்கே இருக்குதுன்னு தெரியல. செக் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப்ஸ் நடக்கிற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. கீழே இருந்து வந்த அந்த ஒரு இதே இல்லை எனக்கு. இந்த டயர்ட்னஸே தெரியல. லைட்டாக வந்த சன்செட் ஆனதை பார்த்தேன் நான். லைட்டாக தெரிஞ்சுது. ஸோ அரௌண்டு எல்லாம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அப்படியே பார்ப்போம். ஸோ ஸோ இப்போ தான் நம்ம இதுதான் ஹைட்டு. இந்த ஹைட்டுக்கு மேலே போக முடியாது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இறக்கம் தான். நம்ம ரொம்ப ஹைட்டில் உட்காந்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். போகும்போது காமிக்கிறேன். இது மேலே வந்துட்டேன் நான். இதுக்கப்புறம் டாப் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் கீழே இறங்கி அப்புறம் நான் மற்ற இதுனா பார்க்கலாம். ஓகே, பாய்.